சென்னையில் கத்தி முனையில் 27 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் சுப்பிரமணி என்பவரை கைது செய்து போலீசார் நகைகளை மீட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சென்னை அமர்ந்தகரை NSK நகர் 4வது தெருவுல வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ருக்மணி என்ற மூதாட்டியை கத்தியை காட்டி மிரட்டி 27 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக மாதவரம் பணிமனையில டிரைவராக பணியாற்றி வரக்கூடிய கணவர் ராமச்சந்திரன் என்பவர் அவர் பணியை முடித்துவிட்டு நள்ளிரவு வீட்டுக்கு வருவார். அதனால மூதாட்டி அவர் வீட்டுல தூங்கும் போது அவர் வீட்டினோட சாவியை வெளியில வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதன் பின்னர் அதனை நோட்டமிட்ட மர்ம நபர் அவரோட வீட்டினோட சாவியை எடுத்து திறந்து வீட்டிற்குள் புகுந்திருக்கிறார். அப்போது அந்த மூதாட்டி ருக்மணி என்பவர் வீட்டுல தூங்கி இருந்த நிலையில அவரை தட்டி எழுப்பி கத்தியை காட்டி அவர் கத்தி முனையில வைத்து அவர் கழுத்துல அணிந்திருந்த நகைகள் உள்ளிட்ட 27 சவரன் நகைகளை பறித்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். இது தொடர்பாக மூதாட்டி அளித்த புகாரின் பேர்ல அமைந்தகரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக அங்குள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போதுதான் அந்த கொள்ளையடித்த நபர் ஏற்கனவே தெரிந்த நபர் என்பதும் தெரிய வந்திருக்குது. இதன் பேர்ல போலீசார் உடனடியாக அந்த CCTV காட்சிகளை அடிப்படையாக வைத்து சுப்பிரமணி என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து நகைகள் அனைத்தையுமே மீட்டிருக்கிறார்கள். 12 மணி நேரத்திலேயே போலீசார் உடனடியாக செயல்பட்டு அந்த கொள்ளையனை பிடித்து உடனடியாக மீட்டிருக்கிறார்கள். இதற்காக மூதாட்டி அவர்கள் போலீசாருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.